நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காணொளியில நாம பார்க்க போகிறது ஆணி மாதத்தின் பலன்கள். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் பார்க்கலாம். இந்த மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் தரப்போகிறது, பண வரவு அதிகரிக்கும், எந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், எந்த ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. முதலில் இந்த மாதத்தில் ஏற்படும் பொது பலன்கள் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த மாதத்தில் விசேஷமான நாட்கள் என்ன என்று பார்க்கலாம். 29/6 அன்று பௌர்ணமி, 14/7/26 அன்று ஜூலை மாதம் 10 ஏற்படும் பொதுவான பலன்கள் என்று பார்த்தோம்னா, வட மாநிலங்கள் மும்பை மற்றும் குஜராத் இமயமலை பகுதியில் இந்த இடங்களில் அதிகமான வெள்ளப்பெருக்கு இந்த மாதத்தில் உண்டு. மற்றும் காய்கறி விலைகள், தங்கம் இந்த போன்ற அமைப்புகள் விலை சற்று ஏற்றமாகவும் இறக்கமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் பொதுவான அமைப்பாக சற்று ஏற்றமாகவும் சிலருக்கு ஏமாற்றமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. இந்த மாதத்தில் ஏற்படும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த ஆணி மாதத்தில் முதல் 6 நாட்கள் மேசத்தில் இருக்கும் செவ்வாய் அடுத்த 6வது நாள் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆணி மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்தில் இருக்கும் சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் மாதம் 8ஆம் தேதி வரை மிதுனத்தில் இருந்து 8ஆம் தேதிக்கு பிறகு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஆணி மாதம் 20ஆம் தேதி வரை கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும் மற்றும் சனி மீனத்தில், குரு கடகத்தில். இதுதான் இன்றைய ஆணி மாதத்தின் கிரகங்களின் பயிற்சி மற்றும் இருப்புகளின் நிலை விவரம். நாம இந்த அமைப்பு பிரகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள். ராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 2ஆம் இடத்துல நல்ல வலுவான அமைப்புல உங்க ராசிக்கு 11 மற்றும் 2க்கு அதிபதியான குருவின் பார்வையில் இருக்கிறது மிக அற்புதமான மாதமா தொடங்குது கும்பராசிக்காரர்களுக்கு. மற்றும் இதனால் வரைக்கும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் 4ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறது. இதனால என்ன ஆகும், உடல் சுகஸ்தானங்கள் மற்றும் வண்டி வாகன அமைப்புகள், தாயார் அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு கைகூடும். செவ்வாய் சகோதரக்காரங்கள்லாம் சகோதரனுக்கு தேவையான சில உதவிகள் நீங்க செய்வீங்க. நீங்க மற்றும் உங்களுக்கு தேவையான சில உதவிகள் சகோதர அமைப்புகள் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதமாகவும், அது கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு. மற்றும் இதனால் வரைக்கும் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கடுமையான சில சகோதர விரயங்களை கொடுத்து கொண்டிருந்த சூரியன் இந்த மாதத்திலிருந்து 5ஆம் இடத்துல நகர்ந்து 5ஆம் அதிபதியோட இணைஞ்சு புது ஆதித்ய யோகம் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது உங்கள் குழந்தைகளின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கவனமும் கொடுத்து அவர் நல்ல பள்ளியில் சேர்ப்பது, பள்ளியில் ஏற்படும் சில விசேஷ அமைப்புகள், குழந்தைகளோட கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி பெறுவது போன்ற அமைப்புகள் இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மற்றும் ராசியிலே ராகு இருக்கிறதுனால மிக கடுமையான அமைப்பு, மன அழுத்தத்தெல்லாம் ஏற்பட்டு இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மனைவி அமைப்புகள்லாம் சில சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குது, சரியான அமைப்புலாம் இல்லாம இருக்குது. இது எல்லாமே இந்த மாசம் 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிரன் பயிற்சி ஆகிறதுலாம் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிச்சு மனைவி ஆசைப்பட்ட நீண்ட தூர பயணங்களுக்கு திட்டமிட்டு மனைவியுடன் மற்றும் குழந்தைகளுடன் சென்று வரக்கூடிய மாதமாக அமையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் அமர்ந்திருந்து 8ஆம் இடத்தை பார்த்ததுல உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதுவும் 8ஆம் இடத்தை சனி பார்த்தா உடல்நல பிரச்சனை வரும்னு நினைச்சாலும் அவர் உங்கள் ராசிநாதனா இருக்கிறதுனால உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருப்பது கூட சரியாகக்கூடிய மாதமா இருக்கும் இந்த ஆணி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு. குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் அமைப்புகள் மேம்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். உயர் அதிகாரிகள் பாராட்டு அமைப்புகள் மற்றும் தொழில் அமைப்புகள்லாம் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவது, அவர்கள் மூலியம் புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்குமாக இருக்கும். இவ்வளவு நாளா எனக்கு ஒரு ஆர்டர் கிடைக்காம இருக்கு, இந்த மாசம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தீங்களா, அந்த எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஆர்டர் 1க்கு 2ஆ கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. மற்றும் குரு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நீண்ட தூர ஒரு பயணத்துக்கு, ஒரு குறுகிய கால பயணத்துக்கு தயாராகக்கூடிய மாதமாகவும் இந்த ஆணி மாதம் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. மற்றும்
சூரியன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல பார்க்கிற அமைப்பினால அரசு ஆதாயங்களும் அரசு மூலியமா சில அனுகூலமான பலன்களும் ஏற்படக்கூடிய மாதமா இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். மற்றும் 3ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாக 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய செவ்வாய் சனியின் பார்வை வாங்குறதுனால உடல்நிலையில சில கவனங்கள் நீங்க செலுத்தணும். ஏன்னா 4ஆம் இடத்துல அந்த அமைப்பு ஏற்படுறதுனால செவ்வாய் சனி இருவரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதுனால அது 4ஆம் இடமா இருக்கிறதுனால உங்களோட உடல்நிலை கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு. தாய் கிட்ட சில வாக்குவாதங்களை தவிருங்க, சரியா? மற்றும் இந்த மாதத்தில் நீங்க கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு 20, 21, 22 இந்த 3 நாட்கள் நீங்க சற்று கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய இந்த நாட்கள்ல சில முக்கியமான முடிவுகள் இருக்க வேண்டி இருந்தா அந்த சிந்திச்சு செயல்படுறது நல்லது. மற்றும் அதி முக்கியமான அமைப்புகள் டாக்குமெண்ட் எல்லாம் கையெழுத்து போடுற அமைப்பு இருந்தால் அதை முழுவதும் படித்து பார்த்து கையெழுத்து போடுறது சால சிறந்த உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அமைப்பாக அமையும். மற்றும் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அமைப்பு, வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க, மிக அற்புதமான அமைப்பு. மற்றும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் விநாயகர் ஆலயத்திலையும் சென்று ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணுங்க, நல்ல பலன்களையும் தரும். வாழ்த்துக்கள்.